இப்போ உங்களுக்கு கிளையண்ட் அண்ட் கஸ்டமர் இது 2த்துக்கான மீனிங் சொல்லப் போறேன். கஸ்டமர் அப்படிங்கிறது நம்ம தப்பா சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அத நம்ம கன்சியூமர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கிளையண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கஸ்டமர் மீன்ஸ் கன்சியூமர் தான். நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். கிளையண்ட் அப்படிங்கிறவங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ லாங் டேர்ம்ல அவங்களுக்கு கொடுத்தோம், நம்மளோட சர்வீஸ கொடுத்தோம், இல்லாட்டி ப்ராடக்ட கொடுக்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் கிளையண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு கிளையண்ட் வராங்க. ஒரு கன்சியூமர் தான் அவங்க. அவங்க நம்மள்ட்ட அவங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப அவங்க லாங் டேர்ம்ல நமக்காக வெயிட் பண்றாங்க. அவங்கள நம்ம கிளையண்ட்னு சொல்றோம். கன்சியூமர்னா ஒரு தடவை வந்து 1 நிமிஷத்துலயோ 2 நிமிஷத்துலயோ 1 ஹவர்லயோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க தான் கன்சியூமர். இதே அந்த 1 நிமிஷமோ 1 மணி நேரமோ அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயோ அடிக்கடி வராங்கன்னா அவங்க கஸ்டமர். ஓகேவா? அப்ப கிளையண்ட்டுக்கும் கன்சியூமருக்கும் கஸ்டமருக்குமான டிஃபரன்சியேஷன இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.